வணக்கம். சண்டே சண்டே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்களுடைய ரோஹிணி. ஒரு வீடுங்கிறது கட்டிடம் மட்டும் கிடையாது. அதில் அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா, அத்தை மாமா, இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் உறவுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உறவுகளை நாம் எப்படி பேணி பாதுகாக்கிறோம், எப்படி உபசரிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் பெரியவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை சரி செய்துட்டு கொண்டு போவாங்க. அந்த மாதிரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிஸாக ஆயிட்டோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும்போது உறவுகள் எப்படி நம்ம உபசரிக்கிறோம் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இல்லைன்னா ஒரு பபுளில் இருக்கிற மாதிரியே இருக்குது. உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற பயம் கூட உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான உறவுகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உறவுகளுக்குள்ள நடக்கிற சிக்கல்கள், அதை சரி செய்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? குடும்பம் ஒற்றுமையாக இருந்ததுனாக்கா நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியோட முதல் படியை தொட்டுட்டோம்னு அர்த்தமாயிடுச்சு. இதில் எல்லாரும் உறவுகளை வளர்த்து எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும்னு தான் எனக்கு தோன்றுறது. உறவுகள்ன்றது ரொம்ப பெரிய ஒரு இது. அதில் இத்தனை குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமானது. குடும்பத்தில் கணவன் சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்குது, மனைவி சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்குது. இந்த ரெண்டு உறவுகளும் அனுசரித்து இருந்தால் தான் இந்த குடும்பம்ன்ற வாழ்க்கையை நம்ம நடத்துறதுல ஒரு அடிப்படையாக நம்ம சாதிச்சோம்ன்றது இருக்கும். அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இந்த குடும்பங்கிறது நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம உறவுகள் நம்மளோட பின்னி பிணைஞ்சு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய உறவுகள் வளர்ப்பது கணவனா மனைவியா அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக்னுடைய தலைப்பு. கணவர்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு காங்கேயன் வந்திருக்காங்க, தாமரை கண்ணன் வந்திருக்காங்க. இல்லை, இந்த உறவுகளை ஆரோக்கியமான முறையில் வளர்ப்பது பெண்கள் தான் அப்படின்னு, மனைவி தான் அப்படின்னு பேசுறதுக்காக உமா வந்திருக்காங்க, சந்தியா வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மனைவிகள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக உட்காந்துருக்கிறவங்களாம் இந்த பக்கம் இருக்காங்க. இல்லை, கணவர்கள் தான் வளர்க்குறாங்க, நல்ல விதத்தில் வளர்க்குறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அதில் நிறைய பேர் ஆண்கள் இருக்காங்க, ஆனால் ரொம்ப தைரியமாக அங்கே ஒரு 3 பேர் பெண்களும் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் உட்காந்துருக்காங்க. இல்லை, மனைவி தான் உறவுகளை நல்ல விதத்தில் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிகேஷன் இல்லாமல் போகிறதுல தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு வளர்றதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வளராமல் இருக்கிறதுக்கு முதல்ல பேசணும். ஏதாவது பிரச்சனை அது தீர்க்கறதுக்கான ஒரு முடிவுக்கு போகணும் அப்படின்றது. அந்த முடிவுக்கு போகிற ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறது கணவனா மனைவியா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கம்மா. மனைவி தான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? இப்போ யாராவது கெஸ்ட்டு ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தால் அவங்க நீ பார்த்துக்கோ அப்படின்னு, வேலைக்கு டைம் ஆகிடும், வீட்டில் இருக்க முடியாது, அதனால் நீ ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ உங்கள் கணவரை விட நீங்கள் தான் இந்த உறவுகளெல்லாம் வளர்க்குறதுக்கு நிறைய பாடுபடுற அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமாம், அவர் கொஞ்சம் பட்டுக்க ஆண்கள்னாலே பாவம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை, இதுல யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லையா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றாங்க ஒரு வார்த்தையில. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு நிமிஷம், அவங்க ஏதோ பேச வராங்க பாருங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான். உறவு மேம்பட பெண்கள் தான் காரணம். ஆனா அவங்க குடும்பத்துக்கு இல்ல, நான் இது ஆண்களுடைய குடும்பத்துக்கு கிடையாது. இங்கேயும் ஒரு பிளவுபட்டாச்சு. ஆமா ஆமா, அவங்களுடைய குடும்பத்து மேம்படத்துக்கு பெண்கள் காரணம். என்னன்னா அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் யாருன்னா வந்துட்டாங்கன்னா அவங்க கவனிக்கிற ஸ்டைலே வேற. ஆமாம், அதுதான் உண்மை. இது அவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்கிறாரு. இது ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிறவங்க மனைவி தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது எல்லாரோட உள்மனசும் கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நாங்கள் 2 பேரும் தைரியமாக இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ இதில் இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் கரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அந்த கருவை உறவுன்றதையே முதல்ல எடுத்து அதை அனுபவப்படக்கூடிய விஷயமே பெண்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய மனைவி தான் ஒவ்வொருத்தருடைய ஒரு இதையும். இதை பற்றி ஒரு
கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கலாம். காங்க என்னென்ன சொல்றீங்க? பொதுவாக உறவு எனும் வேர்களில்தான் பாரதத்தின் பண்பாட்டு மரம் பூத்து குலுங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உறவுன்ற வேரில் தான் நம்ம எல்லாம் அடிப்படையாகவே இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதில் மாற்று கருத்து இல்லை. நல்லா சொன்னாங்க, அவங்க கணவர் தான் வந்து எதையும் கவனிச்சிக்கிறது இல்லை, மனைவிகள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி வர்றப்ப ஒரு மாதிரி வாழ்க்கை இருக்கும், ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆன பிறகு ஒரு மாதிரி வாழ்க்கை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து குத்து விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு பெண்ணை கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு. இந்த குத்து விளக்கு ஏற்ற ஏன் வராங்கன்னா, இருண்டு கிடக்கிற வீட்டை வெளிச்சப்படுத்துறதுக்காக ஒரு பெண் வரணும், அப்படி தான் அர்த்தம். அது விளக்கு ஆம்பளைங்க ஏற்றினாலும் எரியும், அது நாங்கள் திரி போட்டாலும் எண்ணெய் ஊற்றினாலும் அது எரியும். ஆனால் அவங்க வந்து ஏற்றுறாங்கன்னா அது ஒரு பேருக்காக விளக்கு ஏற்றுறாங்க, இருண்டு போன வீட்டை விளக்கேற்ற வர்றதுண்டு. இப்போ வந்து நல்ல வெளிச்சம் இருக்கிற வீட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான் வராங்க நிறைய பேர். நான் பார்த்ததை சொல்கிறேன், என் வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன், நடந்த சம்பவம்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் மனைவியோட அண்ணன் அவர் வெளியூரில் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, இது போல் நான் வரேன், ஊருக்கு வரேன், அடுத்த வாரம் பாண்டிச்சேரிக்கு வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் போல் இருக்கு. இவங்க ஃபோன் அப்படி வச்சுக்கிட்டே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு உடனே சொன்னாங்க, எங்கள் அண்ணன் வராரான், வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணன் வராரான்னு. அப்படியா வரட்டும், என்ன அப்படியாவா, எங்கள் அண்ணன் வராருன்றா அப்படியான்றீங்க, என்னம்மா செய்யணும், 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சிக்கன், வஞ்சர மீன் 1 கிலோ எல்லாம் வாங்கிடுங்க, நல்லா மட்டனை வதன்னு வெட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துடணும், வஞ்சர மீன் எல்லாம் சகனமாக வாங்கி கொடுத்தேன் மேடம். வந்தான், அதே போல் வந்தான், மகராசன் நல்லா வந்தான். அவன் திங்கக்கிழமை போக வேண்டியவன் புதன்கிழமை வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வறுத்து சாப்பிட்டு போனான். ஓகே, வதனவன்னு வெட்டினாங்க, மட்டனை வெட்டினாங்க. நான் எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சவர், எங்கள் பெரிய அண்ணன், அவர் பெங்களூரில் இருக்கார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், காங்கையா நான் பாண்டிச்சேரி வரேன்டான்னு, உன் வீட்டுக்கு வரேன்டான்னு. எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், என்னை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்த அண்ணனாச்சே. நான் பொண்ணே சொன்னேன், சங்கரி எங்கள் அண்ணன் வராரான். அதுக்கு அவங்க கேட்ட விதம் அப்போவே பாதி உயிர் போயிடுச்சு நமக்கு. அதுக்கு இல்லைம்மா எங்கள் அண்ணன் வராரான், என்னை படிக்க வச்சுரு. அப்போ இல்லை அவர் வந்தாருன்னா மட்டனு சிக்கனு சொல்லி கூட முடிக்கல, இன்னமும் முதுவெல்லாம் சிவிச்சுன்னு இருக்குது, கழுத்தெல்லாம் வலிக்கு டபால்னு படுத்துட்டாங்க. 2 நாள் எந்திரிக்கவே இல்லை. எங்கள் அண்ணன் அங்கே வரும்போது இங்கே எப்படி முதுகு இழுக்குன்னு கேட்குறேன் நான். இது உண்மையாக நடக்கிறது. உறவுகளை அவர் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்து உறவை தான் அவங்க வளர்ப்பாங்களே தவிர, நம்ம அண்ணன் தம்பி மாமா யார் வந்தாலும் அவங்க முகத்தில் ஈயாடாது மேடம். நிஜமாக சொல்கிறேன், எல்லோரையும் அரவணைச்சு போகிற குணம் தான் தாய்மை குணம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பட்டினத்தார் பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லை. பட்டினத்தார் வந்து 9 கோடி சொத்துக்கு சொந்தக்காரர், நவகோடி சொத்துக்கு சொந்தக்காரர் பட்டினத்தார். 16ஆம் நூற்றாண்டிலேயே அவர் அவ்வளோ பெரிய சொத்து, அரண்மனையில் வாழ்ந்தவர். ஏன் துறவு போனார்? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு துறவு போனார். கோவணத்தோடு வெளியில் போனார் பட்டினத்தார். 9 கோடி சொத்து, மனைவி வேணாம், புள்ள வேணாம், யாரு வேணாம். ஏன் போனார்னா இவ்வளவு தொல்லைகளும் இருக்கு, உறவை வளர்ப்பதற்கு பெண் இனமானது இடம் தராது என்பதை பட்டினத்தார் 16ஆம் நூற்றாண்டில் சொல்லிட்டார். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த பிரணவ மந்திரம்னு ஒன்று இருக்கு, காயத்ரி மந்திரம்னு இருக்கு, நிறைய மந்திரங்கள் இருக்கு கடவுளை உச்சாடனம் பண்ணுறதுக்கு. அதை எல்லா மந்திரங்களை காட்டிலும் பெரிய மந்திரம் ஒன்று இருக்கு, தலையண மந்திரம்னு ஒன்று. அற்புதமாக ஓதுவாங்க. காலையில் பார்த்தா அவன் பேய் பிடிச்ச மாதிரியே வந்து வருவான், வெளியில் இப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரியே வருவான். குமார், நான் என் பேர் குமாரா, அப்படியா நீ சொல்லுதான் எனக்கே தெரியணும். ஏன்னா இப்படியெல்லாம் சில மந்திரங்கள்லாம் உண்டு. இந்த தலையணை மந்திரத்தால் எத்தனை பேர் பீடிக்கப்பட்டு எவ்வளோ துன்பங்கள் நடக்கு தெரியுமா? உறவுகளை வளர்க்கலாம் நான் எவ்வளோ முயற்சி பண்ண மேடம், உடனே எங்கள் வீட்டில் எத்தனையோ வைஃப்ஸ் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க. ஒர்க்கிங் விமனாக இருக்கிறவங்களுக்கு டபுள் டியூட்டி. இந்த டபுள் டியூட்டியில் ட்ரிபிள் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளை பேணி காப்பது, உறவுகளை நல்ல முறையில் வளர்ப்பது அப்படின்றது. அதை பற்றி இன்னும் காரசாரமாக விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. குடும்ப உறவுகளை வளர்ப்பது கணவனா மனைவியா அப்படின்றத பத்தி காரசாரமா விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். மனைவி சைட்ல இருந்து நம்மளுக்கு பிடிக்காத ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ரியாக்ட் பண்ணுறதுனா என்ன, உடனே வெளில போயிடுறது எங்கேயாவது. அங்கே இருக்குது வேலை, இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறது. வேறு எதுவும் பண்ணுறதில்ல. என் கணவர் சைட்லேருந்து வர்ற எந்த ரிலேட்டிவ்ஸும் எனக்கு பிடிக்காதவங்க கிடையாது. எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். இப்போ என்ன நடக்கிறதுனா, கல்யாணம்னு சொல்லிட்டு பேச்சு ஆரம்பிக்கும் போதே இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நானும் ஒரு பெண்ணை வச்சுருக்கேன் கல்யாண வயசில், அதுக்கு இன்னும் பேச்சு வரல, கல்யாண பேச்சு வரல. ஆனால் எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டது என்னதுன்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் முடிய போகிறது அந்த நேரத்தில் ஒரு பையனும் பொண்ணும் தனியாக பேசணும்னு பேசியிருக்காங்க. எங்கள் வீடு வாங்கியிருக்கீங்களே அந்த வீட்டுக்கு நம்ம போகலாம், கொடுத்துன்னு போகலாம், லக்கேஜ் வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. லக்கேஜ் இல்லாமல், லக்கேஜ்னா என்னென்ன, நான் லக்கேஜ்னு சொல்கிறது உங்கள் அம்மா அப்பாவை,
அந்த லக்கேஜ் இல்லாமல் நாம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கல்யாண பேச்சு எடுக்கும் போதே லக்கேஜ்ன்றாங்க. லக்கேஜ்ன்ட்டாங்க 2 பேரையும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொரு இடத்துல அந்த பொண்ணு கேட்குது, உங்கள் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் உண்டா, அவங்க சாப்பாடு அவங்க பார்த்துப்பாங்களா? இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் இல்லை. உங்கள் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன்? எங்கள் அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் இல்லைங்க, பாவம் நாம தான் பார்த்துக்கணும். அது எப்படி இருக்குது? எனக்கு 2 பிள்ளை 2 மருமகள். பெரிய மருமகள் 15 வருஷமாச்சு, அவள் சாதாரணமாக இருக்கா. ஏன்னா கல்யாணம் ஆனே வெளிநாட்டுக்கு போயிட்டா. நான் நல்ல பொண்ணு தான். 2வது பொண்ணு நான் தான் பார்த்து பண்ணி வச்சேன். அம்மா வீட்டை விட்டே வரல, வரமாட்டேன்னு என்கிட்டே சொல்லிட்டேன். நான் தனியாக தான் இருக்கேன். ஆனாலும் நான் உறவை வளர்க்கணுன்னு, நம்ம குழந்தை தானே அவளும், நம்ம பையனும் அவளும் ஒன்று தான், இருக்கட்டும், அப்பா அம்மாவோட இருக்கட்டும். என்னைக்கு மனசு மாறி எதான்னு செய்தாலும் பரவாயில்ல, பண்ணாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் ஒதுங்கி தான் இருக்கேன். என் பையனை சேர்த்து வச்சுட்டு அவன் நடுவில் கஷ்டப்படுறான். ஆனால் நான் அந்த உறவை வளர்க்கணும், வெட்டி விடக்கூடாது. ஏன்னா பேர குழந்தைகள் இருக்குது, அவங்க நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு நான் விட்டு கொடுத்து போயின்னு இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் முதியோர் இல்லம் நிறைய எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்? ஆண்களாலையா பெண்களாலையா? பெண்கள்னால தான். கணவன் காலையில் வேலைக்கு போனார்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவார். வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய அம்மா அப்பாவை பக்குவமாக பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இல்லை, கரெக்டான டேப்லெட்ஸ் கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கு என்ன டிஃபன் காலையில் என்ன இதுவோ அது எதுவுமே செய்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறது, இவங்களுடைய பேச்சு ஜாடமடியாக பேச்சு வளர்ந்து லாஸ்ட் என்ன ஆகுனா, கணவன் வந்த உடனே நீங்கள் அவங்கள தனியாக வச்சு தான் பிரச்சனை இருக்காதுல்ல, அவங்க முதியோரில் சேர்த்து விட்டுருவோமே. முதியோர் இல்லங்கள் அதிகமாகிறதுக்கு பெண்கள் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்ககிட்ட? பெண்களால மட்டுமே கிடையாது, அதுக்கு காரணம் ஆண்களும் தான். அம்மாவும் வேணும், மனைவியும் வேணும் அப்படின்னு ஆண்கள் பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தா முதியோர் இல்லங்கள் கண்டிப்பா இப்படி வளரவே வளராது. என்னோட கணவர் அவங்க அப்பா அம்மாவும் நல்லா தான் பார்த்தாரு, அதே சமயத்தில் என்னோட அம்மா அப்பாவையும் நல்லா தான் பார்த்தாரு. இது ஆண்களையும் பெண்களையும் சார்ந்த விஷயம் தான். ஒருத்தர் மேலேயே பிளேம் பண்ண முடியாது. மனைவி தான் காரணம்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ரெண்டுத்துலேயுமே இருக்கு. அம்மா சொல்கிறதையும் கேட்கணும், மனைவி சொல்கிறதையும் கேட்கணும். ஒரு தராசு முள் மாதிரி கணவன் அந்த இடத்துல. இந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் மனைவி. இது பெரிய விஷயம் சொல்கிறோம். அதுதான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் 2 பக்கமும் மாட்டிக்கின்னு ஆண்கள் ரொம்ப கொடுமைப்படுறது காரணம் என்னன்னா, அவங்க சொன்ன பாயிண்ட் தான். அவங்களே சொல்கிறாங்க. அவர் என்னமோ சொல்ல விரும்புறாரு பாருங்க. சொன்னதான் ஆக்சுவலாக என்னன்னா உறவுன்னு என்னென்ன அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உறவுனா கணவன் மனைவி அவங்க பிள்ளைங்க, இதுதான் அவங்களுக்கு உறவு. ஆனால் ஆண்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ப்ராட் மைண்டட். அவங்க அந்த குடும்பத்தை தவிர அவங்க பெண் கூட அந்த கல்யாண மாமனார் மாமியார் அவங்க வீட்டில் இருக்க போவங்க மச்சினிச்சி எல்லாருமே, அதே மாதிரி இவங்க வீட்டில் தங்கச்சி எல்லாருமே, இதெல்லாம் போக ஒரு நட்புக்குள்ளேயும் சேர்த்து அவங்க ஒரு உறவாக தான் நினைக்கிறாங்க ஆம்பளைங்க பொறுத்து. ஆனால் இவங்க ஒரு குறுகிய வட்டத்தில் இவங்க அவங்க பசங்க வேறு யாரும் வேணாம். அதான் இன்றைய காலகட்டத்தில் 90% பிரிந்து போவதற்கு, குடும்பம் தனி குடும்பமாக மாறுறதுக்கு, கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு தனி குடும்பமாக மாறுறதுக்கே காரணம் பெரும்பாலும் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் குடும்ப உறவுகளை ஒட்ட வைப்பதற்கு பசையோடு வருகிறார்கள். ஆனால் பெண்கள் எல்லாம், மனைவிகள் எல்லாம் குடும்பத்தை துண்டிப்பதற்காக கோடாலி என்கிற பகையோடு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க உமா? இதுக்கு இந்த மாதிரியாக பொய்மைன்றாரு, பகைன்றாரு, கோடாலின்றாரு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்தமா இந்த அணியில பேசும்போது பாத்தீங்கன்னா, இந்த தனி குடும்பமே நாங்க தான் உருவாக்குறோம், மனைவி தான் பிரிச்சு போறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதியோர் இல்லத்துக்கே நாங்க தான் காரணம்ட்டு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மத்தியில வேற விதமா மாறிடுச்சு மேடம். ஏன்னா இவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு ராத்திரி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நைட்டு கூட வரதில்லை. 11 மணி 12 மணி இவங்க நைட் பார்ட்டி போறது, வீக்கெண்ட் பார்ட்டி போறது, வெளியூர் போறது. வீட்டுல அப்பா அம்மா இருந்தா ஆண்களுக்கு, அதாவது கணவன்களுக்கு, அவங்களுக்கு இப்ப ரொம்ப தொல்லை அப்படின்றதுனால அவங்களே சைலண்டா எடுத்துட்டு போய் முதியோர் இடத்துல விட்டுறாங்க. அவங்களே சைலண்டா தனி கொடுத்துன்னு வந்துடுறாங்க. இப்படி பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா பெண்கள் மேல அபாண்டமா குற்றச்சாட்டுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய அந்த உயிரோடைய அந்த தொடக்கமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் படைக்கப்பட்ட உயிரினம். அந்த உறவு வர்றதுக்கு காரணமே ஒரு பெண் தான். பெண்மை அப்படின்னு எப்படி எடுத்து பார்த்தாலும் அதுக்கான முழு அர்த்தம் அந்த உறவுகளை பிணைப்பது, இணைப்பது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஆண்கள், இப்போ ஒரு உறவுகள்னாலே என்ன மேடம், ஒரு பண்டிகையில், ஒரு விழா காலங்களில், ஒரு விசேஷங்களில், ஒரு கொண்டாட்டங்களில் சேர்ந்துருக்கிறது தான். ஆனால் இந்த பண்டிகை பற்றின ஒரு அறிவோ, விசேஷங்கள் பற்றின ஒரு தெளிவோ, ஒரு நாளுக்கிழமை பற்றின ஒரு புரிதலோ எதுவுமே ஆண்களுக்கு இருக்கா?
நிச்சயமா 90% இருக்காது. பெண்களுக்கு தான் யாருக்கு என்ன செய்யணும், ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன முறை செய்யணும்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அவங்க நமக்கு எவ்வளவு விசேஷத்துக்கு என்ன செஞ்சாங்க, நம்ம திருப்பி என்ன செய்யறோம். அதே மாதிரி இந்த தாய் மாமன் உறவு, அத்தை மாமா, எல்லா உறவுகளுமே அந்த வீட்டுக்கு வர பெண்ணை சுற்றி தான் கட்டமைக்கப்படுது. இவங்களுக்கே ஒரு அங்கீகாரம் எதுக்கு அப்புறம் கிடைக்குது, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். பொதுவா பாத்தீங்கன்னா வெரைட்டியா ஃபுட்டு சாப்பிடணும்னா சைனாக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழகழகா வீடுகளை பார்க்கணும்னா இங்கிலாந்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணுமா அமெரிக்காவுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குடும்பத்துக்கேற்ற பொண்ணு வேணுமா இந்தியாவில் போய் தேருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மேடம் காரணம்? நமக்கே தெரியும். இந்த விரதங்கள் இருக்குல்ல மேடம், பெண்கள் அந்த அனுஷ்டிக்கிற அந்த விரதங்கள்லாம் பாருங்களேன், அந்த உறவுகளுக்காக தான் இருக்கும். ஒன்றும் தன்னுடைய குழந்தைகளுக்காக, கணவனுக்காக. இப்போ நான் கூட இருக்கேன் மேடம், விரதம் இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரோடைய ஆயுளுக்காக நான் வந்து சுமங்கலி பூஜை வைப்பேன். அவருடைய நல்ல செல்வம் வரணும்ட்டு வரலட்சுமி விரதம் இருப்பேன். இத்தனை விரதம் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? நான் மௌன விரதம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவங்க ஔவையார் ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் சேர்த்து செல்வம் போம், உற்றார் உறவினரோடு தோல் வலி போம், பொன் தாலியோடு எவையும் போம். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சினிமா ஸ்டைலில் சொன்னோன்னா, அம்மா போனால் ருசி போச்சு, அப்பா போனால் பலம் போச்சு, சகோதரம் போனால் சொந்தம் போச்சு, பங்காளி போனால் பந்தம் போச்சு, சம்சாரம் போனால் சகலமும் போச்சு. இன்னொன்று மேடம், சொத்து தகராறு அதிகமா அண்ணன் தம்பி கூட சொத்து தகராறுன்னு கேஸ் போட்டுக்கிறீங்களா, இல்ல நாங்க எங்க அக்கா மேல, எங்க தங்கச்சி மேல, எங்க நாத்தனார் மேல, எங்க ஓரவத்தி மேல எத்தனை என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சொத்து தகராறு, சண்டை வர்றது, வழக்கு வர்றது எல்லாம் காரணம் இவங்க தான். உங்க அண்ணனுக்கு ஏன் பங்கு தரணும், உங்க தம்பிக்கு ஏன் பங்கு தரணும், எல்லா இடத்தையும் நாமளே வச்சுக்குவோம், நமக்கு பிள்ளைங்க இல்லையா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எங்க போய் நிக்கிறது அப்படின்னு தலையண மந்திரம் மூலமா வீட்டுல தகராறு ஆரம்பிக்கிறது. ஒரு மனைவி வயசுல ரொம்ப கம்மியானவங்க தான் இருக்கணும். நான் ஒண்ணே சொல்றேன், கடைசியா எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், ஆம்பளைங்க எல்லாம் அப்பாவிங்க மேடம். நான் சொல்றேன், உலகையே கவிதையால கட்டிய அந்த மகாகவி பாரதியாரே கட்டுரைகள்ல செல்லமா இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு மேடம். அந்த காணி நிலம் வேண்டும் அந்த பாடலை பாத்தீங்கன்னா ஒரு வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும்னு தன்னுடைய செல்லமாவை தான் சொல்லியிருக்காரு. அவரை விடவா நம்ம யோசிச்சுட்டு போறோம்? தயவு செஞ்சு இப்பவே ஒத்துக்கோங்க. கணவன் மனைவி அப்படின்றத தாண்டி இருக்கிற உறவுகளை பேணி காப்பதுல யாருக்கு அதிகமான ஒரு அன்போடு செயல்படுறாங்க அப்படின்றத பத்தி தொடர்ந்து நாம பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை பாதுகாப்பது, வளர்ப்பது பெண்களா ஆண்களா அப்படின்றத பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்போவாது உங்களுடைய உறவுகளோட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கா? மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா என்னுடைய சகோதரனுடைய மனைவி வந்து குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுக்குற ஒரு மனநிலையில் இல்லை அவங்க. ஆனாலும் எங்களுடைய சகோதரனுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பெண்ணும் நம்ம வீட்டு பெண்ணு தான் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சி வச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து என்னன்னாக்கா அந்த உறவுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும்னு இல்லை. ஆனால் நாங்கள் கொடுக்கறதுனால அவங்க எங்கள் சொந்தமாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு. நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. விட்டு கொடுங்க, சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டில் என்னுடைய தம்பி ஒய்ஃப் வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தான் வந்து அவளுடைய மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க வந்து யாருமே வேண்டாம், தன்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பட் நான் வந்து போகும்போதெல்லாம் அட்வைஸ் பண்ணி, இல்லை இதுதான் இனி உன்னுடைய குடும்பம், அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் தான் இப்போ வந்து அவள் அப்படியே போனாலும் அவள் அனுசரித்து நாங்கள் இருக்கணும், இப்படிலாம் டெய்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க? கேட்டுக்கிட்டதா தெரியல. ஆனா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பொறுமை நமக்கு இருக்கு. பொறுமை கண்டிப்பா பெண்களுக்கு பொறுமை இருக்கு. அதே மாதிரி நான் என் நாத்தனார் சைட்ல நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அனுசரித்து தான் போயிட்டு இருக்கேன். இவங்க சொல்றாங்க இப்போ ஆண்கள் வந்து எதுக்கு பெண்கள் பேச்சை கேட்குறாங்க, தலையண மந்திரம் போடுறாங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக கேட்குறாங்க, எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு ஆராய்ச்சி பார்க்க தெரியாதா? இப்போ நைட்டு நாங்கள் தூங்கும்போது கேட்கலன்னா ஒரு விஷயம் ஆணி இறங்குற மாதிரி இறங்கும் எங்களுக்கு. நாங்கள் பெற்ற அம்மாவை பார்க்குறதா இல்லை எங்கள் ஒய்ஃபை பார்க்குறதா? சின்ன வயசுலேருந்து எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறவங்க அம்மா, அதுக்கப்புறம் தான் மனைவி வராங்க. அந்த மனைவியை வந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவை பிரிச்சிடுறாங்களே. இப்போ நாங்கள் கேட்காம விட்டோன்னா, நான் சொன்னது ஏன் எடுத்துக்கல, நான் சொன்னது அப்போ இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களா நீங்கள், அப்போ உங்கள் குடும்பம் உங்களுக்கு முக்கியமா, அப்போ நாங்கள் வேறையா அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஸோ உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படின்னு பிரிச்சு பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற என்னோட சகோதரன் மனைவிக்கு
ஒரு சண்டே ஆகட்டும், சரி நாங்கள் அங்கே வீட்டுக்கு வரோம், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வரோம், சரிம்மா நீ பேசுமா அப்படின்னா உடனே அவங்க வந்து சகோதரன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் இதான் கொஞ்ச நேரத்தில் வேண்டாம் இந்த சண்டே கேன்சல். கணவன் மனைவின்ற சண்டை போய் அவங்கக்குள்ள சண்டைலாம் அதிகமாகிடுச்சு. இப்போ அதுக்கு எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் வேறு மாதிரி பேசுவோம், வேறு மாதிரி ஏம்மா அவங்க சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இழுக்க பெருசாக கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே முடிச்சுட்டு வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஸ்பீடாகவே போயிடுறேன். வாட்ஸ்அப்பில் சாரி சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு கூட வர வேண்டாம், எல்லாமே அங்கங்கே இருங்க, அங்கங்கே பேசிக்கலாம். இது பொதுவாகவே ஆணாதிக்க சமுதாயம். எல்லா பெண்களையும் வீட்டுக்கு விளக்கேற்ற வரணும். தன் வீட்டுக்கு ஒரு பெண்ணை வரும்போதே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் யோசிக்கிறாங்களே தவிர சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஆண்களுக்கு கிடையாது. என்னைக்காவது இங்கே இருக்கிற ஆண்கள் யாராவது தங்களுடைய குறைகள் அப்படின்னு எதையாவது வெளிப்படுத்தி சொல்லுவாங்களா? அது மாதிரி என்னைக்காவது மனைவி வச்ச சாம்பார் நல்லா இருக்குது அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கோமா? என்றைக்குமே கிடையாது. என்னன்னா அது அவங்களுடைய டியூட்டி, அதை பற்றி அவங்க வந்து இது பண்ணுறதில்ல. ஆனால் வாய்க்கு ருசியாக டெய்லி சமைக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு நாள் கூட அவர்கள் செஞ்சதை வந்து நம்ம பாராட்டதே கிடையாது. அப்போது பெண்களுக்கான உணர்வுகளை மதிக்காத போது ஆண்கள் எப்படி வந்து அந்த குடும்ப உறவுகளை வளர்க்குறாங்க? ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி செய்கிற எந்த விஷயத்தையும் நல்லபடியாக ஊக்குவிக்கிறது கிடையாது, உற்சாகப்படுத்துறது கிடையாது, சந்தோஷப்படுத்துறது கிடையாது அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு மனைவி சைட்ல இருந்து எப்பவுமே இருக்குங்க தாமரை கண்ணன். அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்தை பிளவுபடுத்துறது மனைவி தான் அப்படின்னு வேற சொல்றாங்க. அதுக்கு அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம்னா 100க்கு 2 பேருக்கு வரம் கிடைக்குது, 98 பேர் சாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதான் அர்த்தம். அது உங்களுக்கு பலம் இல்லம்மா, தயவு புரிஞ்சுவாங்க. எல்லாருக்கும் வரம் கிடைக்காது, வரம் எல்லாருக்கும் அமைவதில்லை. சில பேருக்கு தான் அந்த வரம் கிடைக்குது. ஏன்னா உன் இறைவன் சொல்லப்படுகிற சிவபெருமானுக்கே அந்த வரம் கிடைக்கல. தன் மாமனார் தட்சன் தன்னை மதிக்கவில்லை, அந்த யாகத்திற்கு நீ போகக்கூடாதுன்னு வலிஞ்சு கூட்டி கெஞ்சி கேட்டும் கூட நான் போவேன் என்று ஈகோவில் போனவா பார்வதி. அந்த ஈகோ அதான் சொல்ல வரது. இந்த உறவுகள் செதிஞ்சு போகிற இடம் ஈகோ மேடம். தியாகங்களில் தான் உறவு பூக்கள் பூக்குறது. ஆனால் எங்கே ஈகோ முளைக்கிறதோ அங்கே உறவுகள் உடை. ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து வாரான் மேடம், 2 UKG பையன். அவங்க ஸ்கூலில் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க டீச்சர், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். மனித இனம் எப்படி தோன்றியது இன்றைக்கி எழுதி கேட்டு நான் வரணுன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் அம்மா தான் வீட்டில் இருந்த வழக்கம் போல். இல்லை தரசியவா, இல்லை தரசன் தான் வீட்டில் கிடையாது இருந்தா. கேட்டால் அம்மா கிட்ட, அம்மா மனித இனம் எப்படி தோன்றியது எனக்கு இன்னைக்கு கொஸ்டின்னா. அவள் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஆதாம் ஏவாள் பரம்பரையிலும் தோன்றினார்கள்னா. இவன் அதோ எழுதி வச்சுட்டு தூங்கியிருக்கலாம் அந்த பையன். இந்த பல வேளை கணவன் மனைவிகளில் சண்டை மூட்டி விடுறதே இந்த பையகள் தான். முழிச்சிக்கிட்டு உட்காந்து அப்பா வரட்டும்னு காத்திருந்தான். 11 மணிக்கு அப்பா பாவம் உழைத்து களைத்து பகலில் வேலைக்கு போய்ட்டு இரவு வந்து முதுகில் அழுக்க சுமந்து வர எங்களை மாதிரி கணவன்மார். அவனுக்கு குழந்தைக்கு அப்பேன் வீட்டுக்குள்ள செருப்பு கலட்டும் போதே வாசலுக்கு ஓடினான். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுடா மனித இனம் எப்படி தோன்றியது? கணவன் இல்லையா, சயின்டிஃபிக்காக சொல்லுவான் குரங்கிலிருந்து தோன்றினார்கள். இப்போ இவனுக்கு சந்தேகம் வலுத்து போச்சு. அம்மா எனக்கு சந்தேகம் பெருசாகிடுச்சுமா. என்ன நீ ஆதாம் ஏவாள் பரம்பரை தோன்றான்னு சொன்னேன், அப்பா இப்போ வந்திருக்கார மனித இனம் குரங்கிலிருந்து தோன்றான்னு சொல்கிறாரு. எது உண்மைனா? ரெண்டுமே உண்மைதான்டான்னா. இன்னும் பெருத்து போய் சந்தேகம் தான். ஆன்சர் ஒன்றா தான் இருக்க முடியுமா? எப்படி 2 ஒன்று? ஒன்றும் இல்லைடா, 2 உண்மை தான். நானும் என் சொந்தக்காரங்களும் ஆதாம் ஏவாள் பரம்பரை, உங்கள் ஒப்பம் கும்பல்லாம் குரங்கு பரவேன்னா. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தன் செல்ஃப் ஈகோவை குழந்தைகள் மீது திணிக்கிறவளாக மனைவி இருக்கிறார். எங்கள் வீட்டிலாம் கிளம்புவோம் மேடம், கிளம்பும்போதே வண்டி எங்க கிளம்பு கேளுடி. என் குழந்தைகிட்ட 7 வயசு குழந்தைகிட்ட என் மனைவி வண்டி எங்கே கிளம்புன்னு கேளு. எப்பா வண்டி எங்கே கிளம்புது? கணவனை வண்டியாக மாற்றிருக்கான் மேடம். 9 மணிக்கு குழந்தைய ஃபோன் அடிக்கும், வீட்டுக்கு மனைவி ஃபோன் அடிக்கிறேன். 9 மணிக்கு கரெக்டாக ஃபோன் அடிக்கும். அப்பா வண்டி எப்போ வரும்? குழந்தை கேட்குது. நான் வண்டியாகி போனேன். நல்லா யோசிச்சு பாருங்க. 2வது ஆசை. இந்த ஆசையும் சந்தேகமும். நீங்கள் சந்தேகம் இன்னைக்கு இல்லை மேடம், 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமுறை மாறுகிறது, அப்போ காலம் மாறும். ஆனால் இந்த பழக்கம் மட்டும் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் மாறலை. மனைவி சார்ந்த உறவுகள் மீது கணவனுக்கு ஏற்பட உறவு சந்தேகத்தை விட கணவன் சார்ந்த உறவுகள் மீது எப்போது மனைவி சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இது செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டி. அந்த இன்செக்யூரிட்டியில் எல்லாவற்றையும் சந்தேகத்தோடு பார்ப்பது என்பது பெண்களுக்கு இயல்பாக அமைந்து விட்டது. தவறு தான் இது, அமைந்து விட்டது. போக போக சரியாகலாம். ஸோ மது மாது சூதாட்டம்னு 1000 புறக்காரணிகள் கடந்த ஆண்களுக்கு கெடுப்பதற்கு சமூகத்தில் இருந்தும் கூட இதையெல்லாம் தாண்டியும் இருக்கிற கணவர்களால தான் இந்த உறவுகள் இன்னைக்கு நிலைச்சிருக்கு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. குடும்ப உறவுகளை வளர்ப்பது கணவனா மனைவியா அப்படின்றத பற்றி இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய உறவுகள் இருக்குது. இந்த உறவுகளை எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நாம்
பரிச்சயப்படுத்துகிறோம், எப்படி சொல்லி கொடுக்குறோம், எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல வந்து அப்பா அம்மாவுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். குழந்தைங்க கிட்ட சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? இப்படி இரு அப்படி இருன்னா, இல்லை வந்து அவங்க சொன்னால் கேட்டுக்காத அப்படின்னு கூட சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து குழந்தைய வந்து வளர்க்குறது தாலாட்டுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு தாலாட்டு பாடும்பொழுதே பெண் தான் பாடுறா, ஆனால் அப்போது பிறந்த வீட்டு உறவை தான் பெருமையாக பாடுவாள். புகுந்த வீட்டு உறவை எல்லாத்தையும் குறை சொல்லி தான் பாடுவாங்க. மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ தண்டாலே. அதிலே வந்து அவங்க பாகுபாடை காட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி புகுந்த வீடை வந்து பெருமைப்படுத்தி சொல்லி அவங்க மாதிரி இருங்க இவங்க மாதிரி இருங்கன்னு கண்டிப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்க. அதை தாங்க குழந்தைங்க கிட்ட நாங்கள் விதைக்கிறோம். இந்த சமுதாயம் நல்லா வளரணும்னா என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சொந்த விருப்பு வெறுப்பு, என்னோட கணவனோட சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மாற்றிட்டு நாங்கள் குழந்தை எப்படி வளரணும்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ நான் எல்லா உறவுகளும் நமக்கு வேணும் அப்படின்றது தான் நான் இந்த வார்த்தையை சொல்லி தான் என் குழந்தைங்களை வளர்க்குறேன். சந்தியா, இப்படி தான் வந்து எல்லாரும் அணுகிட்டு இருக்காங்களா எல்லா உறவுகளையும்? எல்லா உறவுகளையும் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பா சைடில் அப்படின்ற ஒரு உறவு வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விஷயம். அப்பா சைடில் இருக்கிற உறவுகள் தான் கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே போய் தான். இன்றைக்கி அம்மா சைடில் இருக்கிற உறவு தான் நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். நாள் முழுவதும் உழைத்து உருகுலைந்து பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாகி குடிகார கணவன்களுடைய கால்களில் மிதிப்பட்டு ஒருவேளை கஞ்சிக்கு கூட இல்லாமல் மயக்கத்தில் பசி மயக்கத்தில் தள்ளாடக்கூடிய பிள்ளைகளுக்கு சோறு ஊற்றி பொறுப்பை சுமந்தபடி இந்தியாவில் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உறவினுடைய மதிப்பு. நிச்சயம் அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசினாங்க, பாரதியாரை பற்றி பேசினாங்க, எல்லாரை பற்றியும் பேசினாங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், காந்திஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றத்தை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆங்கிலத்தில் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த காந்திஜி அவர்களுடைய வேடமாக இருக்கட்டும், காமெடியனாக இருக்கட்டும், சைடு டேரக்டராக இருக்கட்டும், இல்லை அந்த உறவினர்கள் எல்லா கேரக்டருமே வெளிநாடுகள்ல இருந்து தான் அந்த கேரக்டர் நடித்தாங்க. ஆனால் கஸ்தூரிபாய் அப்படிங்கிற ஒரு மனைவி கேரக்டரை மட்டும் இந்தியாவை சேர்ந்த பெண்ணால் மட்டும்தான் நடிக்க முடியும்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. அதுதாங்க பெண்கள். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இயற்கையாகவே பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்தது நான் சார் சொன்னாரு என்னன்னா, இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள்ல பெற்றோர்களை கொண்டு போய் விடுறதுக்கு பெண்கள் தான் காரணம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எங்கள் அம்மாவை தாங்குன்னு தாங்குறோம் அந்த சாரும் சொன்னார். நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. அந்த கேள்வி உங்கள் மனசை பாதிச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஒட்டுமொத்த பெண்களுடைய பிரதிநிதியாக இருந்து நான் அந்த கேள்வியை கேட்குறேன். நான் கேட்குறேன், அப்பாவுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும்பொழுது நடுநிலையாக நின்று பிரச்சனைகளை தீர்க்க தெரியாத ஒரு கோழை ஆணுக்கு எதற்கு திருமணம்? ஏன்னா ஒரு அப்பாவுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனையே உங்களுக்கு தீர்க்க தெரியலனா இந்த சமூகத்தில் தினதனிக்கு நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதை எப்படி தீர்க்க போறீங்க? ஒரு மனைவிக்கு பயந்து பெற்றோரை கொண்டு போய் நீங்கள் முதியோர் இல்லத்தில் விடுறீங்கன்னா அங்கேயே உங்கள் மனசு செத்து போச்சுங்க. அந்த உறவை பத்தி தெரியாத மனசே உங்களுக்கு செத்து போயிட்டதுக்கு அப்புறம் மற்ற உறவுகளை நீங்க எப்படி பாதுகாக்க முடியும்? அதுக்கு காரணம் நீங்க. நான் தெளிவா சொன்னேன், நீங்க எடுக்கிற முடிவு. ஒவ்வொரு ஆணையும் நீங்க திசை திருப்புறீங்க, மடைமாற்றம் செய்யறீங்க. அவங்க அன்பா இருக்கிற ஆண்களை கூட நீங்க வம்பான ஆண்களை மாத்துறது பெண்கள் தான். திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் அவர் சொல்றதுக்கு ஒரே ஒரு பதில சொல்றேங்க. அவரை சொல்றதுக்கு வாயில வந்தது எது வேணா பேசுறது பேச்சு இல்ல, வாழ்க்கையினோட யதார்த்தத்தை பேசணும். ஒரே ஒரு கேள்வி நான் இங்க வைக்கிறேங்க. 1ஆம் மாதம் உதிரம் நின்று 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து 5ஆம் மாதம் மாங்காய் தின்று 6ஆம் மாதம் இழப்பது நோக 7ஆம் மாதம் இடுப்பது நோக 8ஆம் மாதம் நடை தளர்ந்து 9ஆம் மாதம் சிலர் முன் அழுது 10ஆம் மாதம் பலர் முன் அழுது கதறி கதறி பதறி பதறி பெற்றெடுக்கக்கூடிய வலிக்கு ஈடுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த வலியே நாங்க தாங்கிக்கிறோம் போது உறவுகள் கொடுக்கிற வலியை எங்களால ஏங்க தாங்கிக்க முடியாது? அடுத்து ஒரு திருமணத்தை பத்தி பேசினாங்க. அடி எடுத்து வச்ச உடனே விளக்கு அணைஞ்சிருச்சு அது இதுன்னு. உண்மையாவே இதை நான் ரொம்பவே கண்டிக்கிறேன். என்னன்னா மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு சமூகத்துல. இன்னைக்கு ரொம்பவே வளர்ந்துட்டும் வருது. அந்த மறுமணம் இன்னைக்கும் பல கிராமங்களில் ஆண்களுக்கு பச்சை கொடி காட்டுகிறது, ஆனால் பெண்களுக்கு கருப்பு கொடி தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இதையும் மீறி நகர்ப்புறத்துல மறுமணம் செஞ்சுக்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனைவியை இழந்த கணவன் மறுமணம் செஞ்சுக்கிட்டு உள்ள போறாங்கன்னா ஹால்ல பெருசா தன்னுடைய முதல் மனைவியோட போட்டோ மாட்டியிருக்கும். இதுதான் உன்னுடைய அக்கா, இந்த அக்காவை நல்லா கும்பிட்டுக்க,
ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள கூட்டு போயிட்டு பீரோவை திறந்து காட்டி இதுதான் உங்க அக்கா போட்டிருந்த சேலை, இதை நல்லா எடுத்து கட்டிக்கோ. அப்படியே திரும்ப ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து இதுதான் உங்க அக்கா 2 பெத்து வச்ச பிள்ளைங்க, இதை தான் பிள்ளையா உன்னோட பிள்ளையா நினைச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொன்னா ஒரு பெண் தலையாட்டி ஆகத்தான் செய்யணும், வேற வழி கிடையாது. அதையும் தன்னுடைய உறவா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே இப்படி திருப்பி பாருங்க, ஒரு பெண்ணு இன்னொரு மறுமணத்தை செஞ்சுக்கிட்டு ஒரு கணவனை உள்ள கூட்டிட்டு வந்து இதுதாங்க உங்க அண்ணன், நல்லா கும்பிட்டுக்கோங்க, இவர் தாங்க உங்க அண்ணன், நமக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சொன்னா அடுத்து உள்ள கூட்டு போய் இதுதாங்க உங்க அண்ணன் போட்டிருந்த வேட்டி சட்டை பேண்ட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா அதே ஹாலுக்கு கூட்டு வந்து பிள்ளைங்களை காட்டி இதுதாங்க உங்க அண்ணன் பெத்து போட்ட பிள்ளைங்க, உங்களுக்கு அப்பாவா இருந்து நல்லபடியா செய்யுங்கன்னு சொன்னா அவர் ஏத்துக்க முடியுமா? தெரிஞ்ச உறவு, தெரியாத உறவு, வந்த உறவு, வராத உறவுன்னு எல்லா உறவுகளையும் பெண்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அது இயல்பான ஒரு விஷயம். ஆண்களுக்கு அப்படி ஏத்துக்க முடியாது. அதுதான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. குடும்ப உறவுகளை வளர்ப்பது கணவனா மனைவியா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி தன்னுடைய முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்யறதுக்காக ஒரு பெண் கவிஞர் இங்கே வந்திருக்காங்க. இவங்களுடைய கவிதைகள் தினமும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ அழுத்தமான பதிவுகள் அவை எல்லாமே. ஒரு தடவை வந்து வண்ணதாசன் அவர்களை, எனக்கு பிடித்த எழுத்தாளரும் கவிஞருமான வண்ணதாசன் அவர்களை நான் கேட்டேன், பெண் கவிஞர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ இருக்கிற இளம் கவிஞர்களில் யாருன்னு கேட்டபோது இவங்களுடைய பேரை தான் சொன்னாங்க. சக்தி ஜோதி பெண் கவிஞர் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. முதல்ல அது சொல்லிடுறேன். அதாவது கவிதைகள்லையும் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருக்கோம் பெண்ணினுடைய பெருமையை பற்றியும், உறவுகளை பேணி போகிறது வந்து பேணி கொண்டு போகுது பெண்கள் தான் அப்படின்றத பற்றியும். அப்படி சொல்லும் போதே நமக்கே உள்ளுக்குள்ளே தெரியும் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிற ஆண்களும் எதுக்குமே குறைந்தவர்கள் அல்ல அப்படின்றத. உங்களுடைய கருத்து என்ன? அப்புறம் என்னுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னார். ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க. 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்ன மாதிரி போட்டி அப்படின்னு பார்த்தா, அந்த பாதிரே கதவை தட்டி யார் வந்து இன்றைக்கி கூப்பிட்டாலும் நம்ம திறக்கக்கூடாது, எவ்வளோ தட்டி என்ன சொல்லி கூப்பிட்டாலும் திறக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருப்போம், யாரோடையும் நாம் பேசக்கூடாது, பேசுவோம் 2 பேரும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேப்பரில் எழுதி வச்சுட்டு அடுத்து அவங்களுடைய எல்லா உரையாடலும் பேப்பரில் எழுதி உரையாடலாக வச்சுக்கிறாங்க. அப்போது வெளியிலேருந்து கதவை தட்டுறாங்க. பால் பாக்கெட் வந்து கதவை தட்டும்போது அவங்க போய் திறக்கலை, போயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பேப்பர் வருது, போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு அவங்க வீட்டுக்குள்ளார என்னெல்லாம் வருமோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கதவை தட்டுறாங்க, போயிடுறாங்க. அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் வர்றாங்க. கணவருடைய அப்பாவும் அம்மா வந்த உடனே இந்த பொண்ணு வேகமாக எழுதி கொடுக்குறாங்க, போய் கதவை திறந்துடாதீங்க, ஏன்னா வந்திருக்குது உங்கள் அம்மா அப்பா, அவங்க என்ன சொன்னாலும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் சைலண்ட்டாக உட்காந்துட்டார். ஏன்னா போட்டி இல்லையா, ஜெயிக்கணும் இல்லை, யார் திறக்காமல் இருக்கணும் இல்லை, யாராவது திறந்துட்டா தோத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கணும்னு அவர் அமைதியாக உட்காந்துடுறாரு. அவங்களும் தட்டி தட்டி பார்த்துட்டு அவங்க வந்து வீட்டில் சின்ன வயசுலேருந்து கூப்பிட்ட செல்ல பெயரெல்லாம் இருக்கும் இல்லையா, தங்கம் கதவை திறடா, செல்லம் கதவை திறடா எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. கதவை திறந்து அவர் விடவே இல்லை. அவங்களும் ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பெண்ணினுடைய அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. இந்த பெண்ணினுடைய அம்மா அப்பா வந்த உடனே இவரும் அதே போல் எழுதிடுறாரு, இந்த பாரு நீ கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்களோ அவங்களும் அதே போல் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் செல்லம் வாம்மா கதவை திறம்மா, நாங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறோம், புஜிம்மா என்னம்மா இன்னும் ஒன்று காணும்மா அப்படின்னு கேட்குறாங்க. சடனாக இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க. அது அவங்க பேச அவங்க செல்லம்மா வெளியில் நின்று உள்ளதாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, உனக்கு என்னாச்சு ஏன் திறக்கலன்னு. இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இவருக்கு அழறதை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. பயமாயிட்டு என்ன இவ்வளோ அழறாளேவ அப்படி சொல்லிட்டு சரி அப்போவே என்ன சொல்லிடுறாரு, திறந்தா நீ தோத்துடுவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இந்த பொண்ணு அமைதி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் அழுதுட்டு போயா நீயும் உன் போட்டியும் அப்படின்னு எழுந்திரிச்சு ஓடி போய் கதவை திறந்துடுறாங்க. இது வந்து ஒரு காலம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது, 2 பசங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் பிறந்து பெரிய பசங்களாகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3ஆவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்த உடனே இவர் வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப கொண்டாடி ஒரு பெரிய விழா எடுக்கிறார்.
இந்த பொண்ணு கேட்குறாங்க, முதல் 2 பசங்க பிறந்தாங்க, நீங்கள் எதுவுமே விழாலாம் கொண்டாடலை, பொதுவாக ஆண் குழந்தை பிறந்தோடனே கொண்டாடுவாங்க, நீங்கள் ஏன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பெண் குழந்தை பிறந்தோடனே இப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அட போடி, அவள் தான் நாளைக்கு எனக்கு கதவு திறந்து விடுவா அப்படி சொல்லி. ஸோ உறவுகளை வந்து பத்திரப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு போக்கில் பெண்கள் போல இருக்கலாம். அப்புறம் இந்த உறவுகள் ஏன் சிதைஞ்சு போயிருக்கு, ஏன் வந்து நம்ம இந்த கேள்வியே எழுது, யார் பாதுகாக்கணுங்கிற இடம் ஏன் ஒரு பத்திரமின்மை நமக்குள்ளார எழுது உறவுகள் சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தொழில் சார்ந்து ஒரு இடத்த விட்டு இன்னொருத்துக்கு இடம் பெயர்ந்துட்டோம். முக்கியமான விஷயம் அங்கே தான். முதியோர் இல்லம் வந்ததுக்கு காரணம் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த சூழல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு நண்பர் சொன்ன மாதிரி தலையணை மந்திரமா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கல்யாணம் ஆன அன்னைக்கு எனக்கு உங்கள் அம்மா பெருசா நான் பெருசா அப்படிங்கிற கொஸ்டினை கேள்வி கேட்கக்கூடிய பெண்களும் நம்மள்கிட்ட உண்டு. முதல் கேள்வியை அந்த கேள்வியை முதல் நாளே கேட்கக்கூடிய பெண்கள் நம்மகிட்ட உண்டு. ஏன்னா இவன் எங்கேயாவது விட்டுடக்கூடாதே, நம்மளை பத்திரமா வச்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் வருது அவளுக்கு. அந்த ஆண் குறித்த பயம் வந்து அந்த உறவுகள் சார்ந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, திட்டாங்கன்னா இவர் உதவிக்கு வருவாரா, பேசுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இந்த பத்திரமின்மை தான் இந்த பெண் வந்து ஆணை கைக்குள்ளே வச்சுக்கணுமே நினைக்கிறாங்க. இந்த உறவுகள் அப்படிங்கிறது எது மேலே நிற்குது அப்படின்னா, பொருளாதார ரீதியான ஒரு இடத்துல நிற்குது. இப்போ ஒரு கல்யாணமோ ஒரு காது குத்தோ ஒரு சடங்கோ இல்லைன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு நட்பை நீங்கள் போய் நட்புகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நட்பை போய் நீங்கள் சந்திக்கிறது எல்லா விஷயமே அந்த பொருளாதார ரீதியான ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது, இந்த உறவுகளை வலுப்படுத்துகிற விஷயத்தில் இந்த பெண் வந்து நினைவூட்டலாகவும் நிர்வாகம் பண்ணுறதாக எப்படி ஒரு வீட்டை பராமரிக்கிறாளோ, எப்படி ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணுறாளோ, அதே போல் இந்த பெண் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய உறவுகளையும் ஒரு விதத்தில் நிர்வாகம் தான், அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அந்த நிர்வாகத்தை இந்த பெண் எடுத்துக்கிறானா, இதை பொருளாதார ரீதியான முடிவை ஆண் எடுத்துக்கிறார். ஒரு 1 பக்கத்துல 0 இருக்கும்போது தான் அந்த 1க்கு மதிப்பு அதிகமாகுது. ஆனா அந்த 0க்கு பக்கத்துல அந்த 1 இருந்தாதான் 0 ஒண்ணுமே இல்லாதது இல்லை, அதுக்கும் ஒரு மதிப்பு வருது. அப்படின்றது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு தேவை அப்படின்னு சொல்றோம். ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போறது தான் வந்து எல்லாருக்குமே அழகான ஒரு உறவாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைக்குது அப்படின்றது. இப்படிப்பட்ட உறவுகளை, அன்பை நம்ம பேணி காத்துக்கொண்டு முன்னுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்புடன்.